We are Indians, firstly and lastly. The preamble to the Constitution declares India to be a sovereign, socialist, secular, democratic republic committed to justice, equality, and liberty for all its citizens. Ladies and gentlemen, honorable ministers, members of the administration, and citizens of the state, good morning. We will extend a warm welcome to everyone who is here to celebrate this significant day in history of our great nation. Today's celebration is a reminder of the sacrifices made by our freedom fighters. It is a day to honor the visionaries who drafted our Constitution, to celebrate the unity of the nation and to honor the sacrifices made by the freedom fighters that played a crucial role in the country's struggle for independence. The Indian Constitution guarantees fundamental rights to its citizens, such as the right to equality. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அனைவருக்குமான கல்வி, இடமற்ற மாணவர்களின் உயர்ந்த இல்லத்தேடி கல்வி, இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்களில் முதன்மையான முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்போது விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் மாவட்ட காவல் ஆபீசர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வழிநடத்த மருத்துவர் நெல் உரையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் படையிலுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைநிமிர வைத்த நாள் முதல்வன் திட்டம், பள்ளி செல்லாத மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி, பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளுக்காக காலை உணவு திட்டம், மக்களின் உடல் நலனுக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களின் உயிர் காக்கும் காவலாக இன்னுயிர் காக்கும் திட்டம், அனைத்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர் திட்டம், அரசு பள்ளிகளில் தரம் The Honorable Chief Minister of Tamil Nadu will introduce the following officers to the Honorable Governor. Lieutenant General K. Brar, ADSM, General Officer Commanding Dakshin Bharat Area, Rear Admiral Ravi Kumar Dhingra, DSM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area, Air Commodore Ratish Kumar, DM, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Donny Michael, PM Commander, Indian Coast Guard Engineer, Tirishankur Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force Chennai, Sandeep Rai Rathore, IPS, DGP, Commissioner of Police Chennai, Arun IPS, Additional General of Police, Law and Order Chennai. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் இடத்திற்குமான பணிபுரிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived in the saluting base to accept the ceremonial salute. In command of the Pasha, Indian Air Force, and behind him is the warrior of Sri Flight President, Meghna Kalla, Indian Air Force. முதலாம் அணிவகுப்பு ராணுவ படைப்பிரிவு டாக்டர் திகாராம அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is led by Captain Ram Tata. அடுத்ததாக The Navy contingent is led by Lieutenant Commander P.V. The army contingent is led by Mahendra Pratap. தொடர்ந்து வானவெளிக்கு அணிவகுப்பு The contingent is led by Flight President Ganesh Ashok. தொடர்ந்து கடலூர் காவல்துறை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் அடுத்து ராணுவ படை உதவி ஹவல்தார் சிவராஜ் Followed by religious state of Texas, Haryana, and P.72. கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யா சாவ்லே அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy floor is led by Lieutenant Divyan Shaya. On display, the indigenously built mighty அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் எஸ்.கே. சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Air Force floor is led by Wing Commander S.P. Singh. The chapel contains most advanced technology in the field of air warfare covered indigenously. அடுத்து கடலூர் காவல்துறை ஊர்தி அதிகாரி ஏ.ஏ. சிவராஜி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Coast Guard floor is led by Lieutenant Coast Guard Commander, Command by Helicopter, the State Commander.
அழகு தவண மூர்த்தியாக அணிவகுத்து வருகிறது. Ladies and gentlemen, we are now witnessing a spectacular display with Nadaswaram and Gavan instruments and the classical dance form of Bharatanatyam. அடுத்ததாக செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அலங்கார மூர்த்தியானது மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. மொத்தமாக ஏறிடுற வெளியே போக முடியாது. அடுத்ததாக மாதிரிகள் இந்த அலங்கார ஊர்தியில் அதனுடைய செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. The float representing the Department of Police as the theme for the year's திட்டத்தின் ஒரு பகுதியாகும். குற்றம் தொடர்பான வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணிக்கவும் இச்செயலில் உருவாக்கப்பட்டுள்ளது. முகம் அடையாளம் காணும் மென்பொருள். இந்த மென்பொருள் மூலம் குற்றவாளிகளின் முகங்களுடன் Tamil Nadu was awarded the Best Sport Promoting State at the Single Sports Business Awards 2023 organized by the Confederation of Indian Industry. அடுத்ததாக கூட்டுறவு துறையில் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர 2020 வட்டியில்லா கடனாக 34.70 கோடி வழங்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Differently Abled Persons to protect street vendors and petty traders from the clutches of money lenders, to provide quality medicine to public at reduced price, and to uplift the livelihood. The float representing the Department of Food and Civil Supply on display is the Amazon Departmental Store by the Honorable Chief Minister's Public Distribution System. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துறையின் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The float depicting the Department of Rural Development and Panchayat Raj as the Motherpuram Grama Salaigal Mebata Thittam, Periyar Revenue Thittam, Samasapuram, Anitha Grama Anna Maruvalachi Thittam and so many others. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வேளாண்மை உழவர் நலத்துறை சிறுதானியங்கள் சாகுபடி தமிழகத்தில் It also displays the initiatives that aim to procure vegetables, fruits and value-added products directly from farmers. அடுத்ததாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் பேராசிரியர் Tamil Nadu Chief Minister's aptitude test, எங்கள் பிள்ளை எங்கள் பள்ளி. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது. தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் Welfare, the Republic Day float proudly showcases the key schemes and programs initiated by Government of Tamil Nadu Health and Family Welfare Department. The vibrant display highlights the government's commitment to prioritizing health and well-being of its citizens. தொடர்ந்து வரும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. The Department of Handlooms and Textiles depicts free electricity for handloom and powerloom weavers, distribution of sarees and dhotis scheme, Best Young Designer Award competition and others. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. Aditya implements various schemes for the social, economic and educational development of Aditya and tribes. அதனைத் தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சுற்றுலாத்துறை. Tamil Department of Tourism. Tamil Nadu is renowned for its rich heritage, vibrant culture and ancient traditions. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மூவலூர் தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி கால்நடை பராமரிப்புத்துறை. இந்திய முகாம்கள் மூலம் கால்நடைகளுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. The float represents the Department of Animal Husbandry. தொடர்ந்து வருவது பொது தேர்தல்கள் துறை. எந்த ஒரு வாக்காளரும் விடுவித்து விடக்கூடாது என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருப்பொருளை வலியுறுத்தும் Representing the Department of Public Elections.
தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கொண்டுள்ளது அனைத்தையும் இந்த அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்துகிறது. We now witness the tableau representing the Department of Foreign. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி